சார் ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே தர போடுறீங்கன்னா எப்படி சார் அது? இந்த துறை வந்து அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா கேட்டப்போ சொல்லலான்னு ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம கொள்ளாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது வந்து மக்கள் நல்லா சரி. இப்ப நான் தானே இப்ப ஊருவா போறேன், திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமா இப்ப எல்லாம் ஊருக்கு போறேன். 12-13 ஒரு ப்ரோக்ராம் போட்டு போறேன். எல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம? இந்த துறை யார் கட்டுப்பாட்டுல வேணும் தெரியல. ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க, நேற்றுக்கு நான் நேற்றுல இருந்து டிவியில 12 மணி ஓடிக்கிறேன். 4 மணிக்கு தரப்படுறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு? அவ்வளவு ஒரு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வேறே பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். அயோக்கியதான் இப்பதான் சாதி வரியில இருந்து முன்ன வாங்கணும்னு தெரியும். நமக்கு தான் சொல்லலாம், எம்பிக்காக சொல்லலாம், மந்திரிக்காக சொல்லலாம். மந்திரிக்கும் சொல்றது, லோக்கல் மினிஸ்டருக்கும் சொல்றது இல்ல. மனோகர் இப்பதான் கிளம்புறனாரு, நம்ம மணி வச்சு பார்த்து தான் போறோம். எங்க போறீங்க இப்போ? என்ன இவங்க எல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது, இன்ஜினியர் தவிர நாங்களே பாத்துக்கோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி? சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உடைக்கிறாரு. அவங்க பாவம் ராத்திரி மகனும் ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் 10 கிராமத்துக்கு போறேன். நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம். நீங்களா பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாட்ட சொன்னா என்ன கொஞ்சம் போயிடும். டிவியில பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமா ட்ரை பண்ற, போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டு கால் இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் எம்எல்ஏ விடுங்க, நான் பொறுமையா போறேன். இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா? மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி? ஒரு மரபொன்று இருக்குல்ல, காலங்காலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்து கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்யுங்க. எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை. எங்களை நீங்க சிறுமைப்படுத்த நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க சிறுமையை மக்களுக்காக ஓடிக்கிட்டு தான் கிடக்கிறோம். எப்பவும் கிளம்புறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊருக்குறா தான் போக்குறோம். ரைட், நன்றி நன்றி. டீலாம் வேண்டாம், டீ குடிச்ச மாதிரி இருக்கு பக்கத்தெல்லாம்.